Students, இன்னைக்கு நம்ம 12th maths classல inverse trigonometry exercise 4.3ல 4th sum பார்க்க போறோம். Find the value of tan of cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2, sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5. Third one is cos of sin inverse of 4/5 minus tan of 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் tan of cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா, tan of cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்குது, sin inverse of minus x அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு sin inverse of minus x அப்படின்னா minus sin inverse of x அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் minus 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு மாற்றிக்க போகிறோம். அப்போ டேன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு minus 1/2 இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ மைனஸ் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வருதுங்க, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு கிடச்சிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ டேன் ஆஃப் cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. ஸோ இந்த இடத்துல எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, cos inverse of x plus sin inverse of x. cos inverse of plus x plus sin inverse of x அதுக்கு வந்து π/2 தான் வேல்யூ. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், x ரெண்டுமே சேமாக இருக்குது, 1/2 1/2 அப்படின்னு இருக்குது. அப்போ cos inverse of x plus sin inverse of x அப்படின்னா இதோட வேல்யூ வந்து என்னது, π/2. இப்போ tan ஆஃப் இங்கே ஹோல் டேமுக்குமே நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா π/2 அப்படின்னு எழுதுறேன். tan π/2ஓட வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டிவ். அப்போ இந்த கண்டிஷனுக்கு ஆன்சர் வந்து என்னது, இன்ஃபினிட்டிவ். அடுத்து செகண்ட் ஒன், சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து tan இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் ரெண்டுமே மெர்ஜாக இருக்குது, மிங்கிளாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காஸ் இன்வர்ஸை வந்து நம்ம tan இன்வர்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y அந்த ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணலாம், அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை மட்டும் கன்சிடர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 4/5 வந்து என்னாகும், காஸ் இன்வர்ஸ் அப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இதை வந்து மாற்றி எழுதிக்கிறேன், காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ நம்ம லோயர் செக்ஷன் எல்லாம் படிச்சிருக்கோம். காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ இந்த 4/5 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து 4, ஹைப்போட்டனஸ் வந்து 5. இப்போ ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்க போகிறோம். இது வந்து தீட்டா, இது 90 டிகிரி. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து அட்ஜசன்ட் சைட், இது வந்து ஹைப்போட்டனஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, ஹைப்போட்டனஸ் வந்து 5. இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஏபிசி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா ஏபி சைடு. ஸோ நம்மளுக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி வந்து நம்மளுக்கு எவ்வளவு 5, அப்போ 5 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து தெரியாது, அதனால் நம்ம ஏபி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ப்ளஸ் பிசி ஸ்கொயர், பிசி வந்து என்னது 4, அப்போ 4 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25. இந்த 4 ஸ்கொயர் வந்து எவ்வளவு 16. ஸோ ப்ளஸ் 16 இந்த சைடு வரும்போது மைனஸ் 16 விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 25 மைனஸ் 16 அப்படின்னு என்ன கிடைக்கும், 9. ஸோ 9 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அப்போ ஏபி ஈக்குவல் டு 9க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது 3. ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து 3. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா tan x. ஸோ tan x ஈக்குவல் டு tan தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து எவ்வளவு 4. இப்போ tan x ஈக்குவல் டு 3/4. tan x ஈக்குவல் டு 3/4. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும், ஏன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ tan x ஈக்குவல் டு 3/4னா எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அப்படின்னு இருக்கும். இதை வந்து 1ன்னு எடுத்துப்போம், சப்ஸ்டியூட் இன் 1. ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4.
இதை வந்து கேப்ஸ் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த கேப்ஸ் 1ல் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5க்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ கொஷினை வந்து எழுதிக்குவோம். இந்த பாருங்கள், இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 வந்து இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ கொஷினை எழுதிப்போம். சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5க்கு பதிலாக இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5க்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்மேட் பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 1 + xy, எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 1 + xy. ஸோ நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக 1/2 இருக்குது, ஒய்க்கு பதிலாக 3/4 இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறோம். சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் x is what 1/2 மைனஸ் y வந்து என்னது 3/4 டிவைடட் பை 1 + x வந்து 1/2 இன்ட்டு y வந்து என்னது 3/4. இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 4 வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ 4 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 2 - 3 டிவைடட் பை 1 + 1 × 3 3 டிவைடட் பை 2 4s are 8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 - 3னா -1/4 ஹோல் டிவைடட் பை இதில் 8 எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ 8 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 8 + 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 8 + 3னா எவ்வளவு, 11. இப்போ சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் -1/4 டிவைடட் பை 11/8 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோன்னா 1 4 is 4 2 4s are 8. ஸோ 2 வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் -2/11 அப்படின்னு கிடைக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் -2/11 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு எழுதலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு எழுதலாம். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/11 அப்படின்னு எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் x. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சைன் ஆஃப் -θ. இப்போ சைன் ஆஃப் -θ அப்படின்னா மைனஸ் sin θ அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் sin θ. இப்போ சைன் ஆஃப் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/11 வந்து எப்படி எழுதுகிறோம், சைன் ஆஃப் மைனஸ் சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/11 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, tan இன்வர்ஸ் ஆஃப் 2/11 தான் கிடச்சிருக்கு. நம்ம இதை வந்து சைன் இன்வர்ஸில் மாற்றணும். இப்போ பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் 2/11 ஈக்குவல் டு θ அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ 2/11 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் இந்த பக்கம் எடுத்துரும்போது tan θ. ஸோ அப்போ tan θ ஈக்குவல் டு 2/11 அப்படின்னு கிடச்சிருக்கும். tan θவுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இதை வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஹைப்போட்டனஸ். இதை ஏன்னு வச்சுப்போம், இதை பி, இதை சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளவு 2, அட்ஜசன்ட் சைடு வந்து எவ்வளவு 11. நம்மளுக்கு என்ன தெரியணும், ஏசி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் ஏபி, ஏபி வந்து 2, அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு பிசி வந்து எவ்வளவு 11 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 11 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும் 121. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 125. ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 125 அப்படின்னா ஏசி வந்து எவ்வளோவா இருக்கும், √125 அப்படின்னு கிடைக்கும். √125. அப்போ ஹைப்போட்டனஸ் வந்து எவ்வளவு, √125. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 2 டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. இப்போ தீட்டானா என்ன வந்துடும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/√125 அப்படின்னு வந்துடும்.
இதை வந்து இந்த இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 2ல். இப்போ சப்ஸ்டியூட் இன் 2. இப்போ 2 பிகம்ஸ் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? tan inverse of 2/11 which is equal to tan inverse of 2/11 வந்து எப்படி எழுதலாம்? sin inverse of 2/125. ஏன்னா நம்ம தீட்டா வந்து அதான் எடுத்துருக்கோம். இந்த தீட்டாவுக்கு பதிலாக இந்த sin inverse of 2/125 நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ எது ரெண்டு ஈக்குவல்? tan inverse of 2/11 sin inverse of 2/125 ஈக்குவல். அப்போ sin inverse of 2/11க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா sin inverse of 2/125 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் sin inverse of 2/125. இப்போ நம்மளுக்கு தெரியும் sin inverse of x அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? வெறும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி படி sin inverse of 2/125 வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா -2/125. That is the answer. Next, third one.